கடைசி பாத்தீங்கன்னா நமக்கு அக்டோபருக்கு அப்புறம் ஒரு பிரேக் மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வர்றது வந்து இந்த ட்ரை ஏர் அண்ட் மாய்ஸ்சர் லைன் இன்ட்ராக்ஷன் மாதிரி இருந்தது அங்கங்க. So அதனால நமக்கு வந்து இந்த இடிமின்னல் மழைக்கான வாய்ப்பு வந்து இருந்தது. பட் இப்ப வரும் நாட்கள் நமக்கு முழுவதுமே வந்து நமக்கு கிழக்கு திசை காற்று வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வருது. இந்த அக்டோபர் கடைசி வரைக்கும் நமக்கு அந்த ப்ராப்பரா அந்த மான்சூனுடைய இந்த ஆன்செட் செட்டப் வந்து நமக்கு இது வரைக்கும் ப்ராப்பரா வரல. ஸோ அதனாலதான் நமக்கு இடியுடன் கூடிய மழை அங்கங்க நமக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ ப்ராப்பரான நமக்கு இந்த நெக்ஸ்ட் வர்ற சிஸ்டம்ஸ்ல இருந்து நமக்கு ப்ராப்பரா இடி மின்னல் வந்து கம்மியாகும். இடி மின்னல் வந்து பெரிய அளவுல வந்து நமக்கு எங்கேயுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து இடி மின்னனால உயிரிழப்புகளும் அதிகமா நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்கிட்ட வந்து இடி மின்னலால மட்டுமே உயிரிழந்திருந்தாங்க. அதே மாதிரி உயிரினங்களும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இடி மின்னலோட இருக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. சோ இப்போ வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா என்னென்னதான் பண்ணினா பெஸ்டா இருக்கும்? இடி மின்னலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மேல நமக்கு ஒரு சீசன் வரும். நமக்கு தண்டர்ஸ்டார்ம் சீசன்ஸ் எப்போ வருதோ அப்பதான் நமக்கு இடி மின்னல் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த அக்டோபர் மாதம் வந்து நமக்கு இந்த மான்சூன் டிரான்சிஷன் ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். இந்த தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த நேரத்துல வந்து நமக்கு இடி மின்னல் இருக்கும். சோ இந்த மாதிரி டைம்ல வந்து மக்கள் வந்து இடி மின்னல் அந்த இது கேட்கும்போது நமக்கு வெளியே போகாம இருக்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெல்டருக்கு நிக்கிறது, மரத்துக்கு கீழே அந்த மாதிரி நிக்காம ஒரு ப்ராப்பர் ஷெல்டர் வந்து எடுத்து நிக்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம்.